வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் ரொம்ப சிக்கனமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் குழம்புக்காக 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்து பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 6 வரமிளகாயை சேர்த்து முதல்ல இதை பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 15 பல் பூண்டு, பூண்டு பெருசாக இருந்தால் 10 பல் போதும், 1 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 200 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலேயே வேகட்டும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கனமான சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.